107 மாதத்திற்கு மேலாக நிலுவையில் நின்று இருக்கக்கூடிய விலைவாசி புள்ளி அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி 2019 போடப்பட்ட ஜிஓ 142 அதை எதிர்த்து வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து, அதற்கு மேல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து, சத்யநாராயண பிரசாத் 2022 ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டு, அந்த தீர்ப்பை அமலாக்குங்கள் என்று சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு போய் அது LPA 1, 2 என்ற அடிப்படையிலே போய் நின்று இன்னைக்கு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட அந்த 142 ஜிஓல அந்த டிஏவை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்போது டிஸ்போஸ் செய்யப்பட்டு க்ளோஸ் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டாச்சு. அதுக்கு அடுத்து LPA 1, 2 இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் இந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் என்று சொல்லி முடித்து வச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வழக்கு நடக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோயம்புத்தூர் சங்கம் அதிகாரிகளுடைய சங்கம் போடப்பட்ட 142 ஜிஓ எழுத்த வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டு தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்று கேட்டபோது நிர்வாகம் அப்பீல் போய் அதற்கு மேல உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்தில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் கீழே மதுரை உயர்நீதிமன்றத்தில் 142 ஜிஓவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்று சொல்லி அமலாக்காத அதிகாரிகள் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த போது இதில் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏற்கனவே பொறுப்பு ஆட்சியர் தான் PF பொறுப்பாட்சியர், பென்ஷன் ட்ரஸ்டுடைய பொறுப்பாட்சியர், அவர் தான் இங்க போயிருக்காரு. நாங்க நிதித்துறை செயலாளர் அவ்வாறு இல்ல, எங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு மனுவை போட்டு இரண்டு புறமும் வாதம் நடந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வேணாலும் சொல்லப்படலாம். இது இங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் முடித்து வைக்கப்பட்டாச்சு. LPA 1, 2 தான் பெண்டிங்ல நிக்குது. LPA 1, 2 வருகிற போது என்ன சொல்றான்னா, சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் 142 வழக்கு நிலுவையில் நிற்கிறது, தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம், அது வந்தவுடனே என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதற்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு வந்தபோது LPA 1, 2 தொடர்ந்தாங்க வழக்க. அது ஒரு பார்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, இது ஒரு பார்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. இதற்கு கூட பேச்சுவார்த்தையிலே பல்வேறு பேச்சுவார்த்தைகளை அரசு ஆகத்தினுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, எனவே டிஏவை நாங்கள் உயர்த்தி தர முடியாது இப்போதைக்கு. இவனே போடுறான் அப்பீல். மீண்டும் இவங்க தான் சொல்றாங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பு என்ன வருதோ நம்ம பார்ப்போம், அதுக்கு பின்னாடி பார்ப்போம். இப்ப LPA 1, 2 என்ன சொல்றாங்க, 142 ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்ற அடிப்படையில் தீர்ப்பு எப்போது வேணாலும் அறிவிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது அறிவிப்பார்கள். அது அறிவித்த உடனே LPA 1, 2 வழக்க பேசுவோம். அப்படின்னா அந்த வழக்கை முடிக்கலன்னா அந்த வழக்கை முடிக்கிற ஒரு LPA 1, 2 இது இடியாப்ப சிக்கல் மாதிரி நிக்குது. பேச்சுவார்த்தையில பேசி இங்கே பேருந்துகளை இயக்குகிற தொழிற்சங்கம் அமைப்புகள் உட்கார்ந்து விவாதித்து ஒரு முடிவை ஏற்படவில்லை என்று சொன்னால் இதற்கு தீர்வு என்பதே கிடையாது. காலம் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அரசாங்கமும் நிர்வாகமும் செய்து கொண்டே இருக்கிறது. திட்டமிட்டு செய்யலாம். நம்மகிட்ட ஒன்று சொல்றது, தொழிற்சங்க அமைப்புகளிடத்தில் பேசுகிற போது இல்ல வாய்ப்பு இல்ல, நிதி இல்லை என்று சொல்லுவது ஓடு. எனவே இதை அனுமதிக்க முடியாது.
இந்த பேச்சுவார்த்தையில சிஐடியு ஓய்வு பெற்ற தொழிலாளர் சங்கம் நெருக்கி இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? தீர்வு வரணுங்க. சிஐடி அமைப்பு என்ன சொல்லுகிறது? டிரான்ஸ்போர்ட் சிஐடி அமைப்பு பென்ஷனில் ஒரு தீர்வு இல்லை என்று சொன்னால் அதான் முன்னுரிமை கோரிக்கை. அதுல தீர்வு இல்லைன்னா பேச்சுவார்த்தை இல்லைங்க, நடக்காதுங்க, சிக்கலாகுங்க. ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் இது பேச்சுவார்த்தை என்பது சிக்கலாக மாறும் என்று அமைச்சரிடத்தில் அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் பேசிய போது சுட்டிக்காட்டிருக்காங்க. தீர்வுக்கு வரணும், வேற வழி இல்லை.